அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. ஐபக்தி பசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். பராசக்தியினுடைய கருணையை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில் இன்று அபிராமி பட்டர் அருளிய அடுத்த பாடலாகிய மனிதரும் தேவரும் என்று துவங்கும் பாடலை பார்க்கிறோம். போன பாட்டுல நரகு குறவாய மனிதரையே அப்படின்னு முடிச்சாரு. இந்த பாட்டுல அந்த மனிதர் அப்படிங்கிற ஒரு சொல்ல வச்சே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பாகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே அப்படின்னு சொல்றாரு. போன பாட்டுல என்ன சொன்னாரு? அறிந்தேன் எவரும் அறியா மறையை அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாருமே தெரியாத மறையை அறிஞ்சு கொண்டு என்ன பண்ணாரு? செறிந்தேன் உனது திருவடிக்கே, நான் உன் பாதத்துல விழுந்து வணங்கினேன்னு சொல்றாரு. இப்ப அவரு மட்டும்தான் அந்த பாதத்துல விழுந்து வணங்கினாரா? இல்ல, வேற யாரெல்லாம் அம்பிகையினுடைய பாதத்தை விழுந்து வணங்கினார்கள் என்பதை அந்த பாட்டிலிருந்து தொடர்ச்சியாக அடுத்த பாட்டில் சொல்கிறார். யாரெல்லாம் அம்பிகையை வணங்கினார்களா? மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே அப்படிங்கிறாரு. அதாவது அங்க மேலோகத்துல பொறுத்தவரை தாழ்ந்த பிறப்பு எது அப்படின்னு கேட்டா மனித பிறவிதான். நீங்க 2 நாயன்மார்களினுடைய புராணத்தை எடுத்துக்கலாம். நம்ம திருநாவுக்கரசரினுடைய புராணம். ராவணன் கத்திக்கிட்டே இருந்ததுக்கு ஏண்டா கத்துற, இறைவன் சாமகானத்துக்கு அடிமையானவன், உன் நரம்பெல்லாம் இழுத்து வச்சு அவனுக்கு ஒரு பாட்டு பாடி இசையால் அவனை மயக்குன்னு சொன்னாரு. யாரு? வாகீசர் சொன்னாரு. நாவுக்கரசருக்கு பூர்வ ஜென்மத்துல வாகீச முனிவர் அப்படின்னு பேரு. கைலாய மலையில அவர் சொன்னதை கேட்டு ராவணனும் பாடினா ஈஸ்வர பட்டம் வாங்கி போயிட்டான். அப்ப ஈசன் வந்து என்ன சொன்னாரு? நல்லது தானே பண்ண, அதை ஒரு நல்லவனுக்கு பண்ணவன் தானே, கெட்டவனுக்கு போய் ஏன் பண்ண, நீ போய் பூலோகத்துல மனிதனா போற அப்படின்னு சாபம் கொடுத்தாரு. இன்னொரு ஆளு நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரரினுடைய வரலாற்று எடுத்தா கூட ஈசனுக்கு தொண்டு செய்யறது தான் கைலாயத்துல அவருக்கு வேலை. அப்ப இறைவனுக்கு பூ பறிக்க போகும்போது 2 பெண்களை பார்த்து ஆசைப்படுறாரு. சுவாமி சொல்றாரு, தம்பி ஆசைப்படுறது தப்பு கிடையாது, இது கைலை, ஆசைகளை எல்லாம் பற்றுகளை எல்லாம் விட்டு ஒழித்த இடம், இங்கு ஆசைக்கு இடமில்லை, பூலோகத்தில் போய் மனிதராய்ப்புற அப்படின்னு சொன்னாரு. இப்போ மேலோகத்தை பொறுத்தவரை கீழே மனிதரா பிறக்கிறது தான் மிகப்பெரிய சாபம். அப்படிப்பட்ட மனிதரும் அதுக்கு யாரு? அதுக்கடுத்து உயர்ந்த பிறவிகளாகிய தேவர்கள் அம்பிகை வழிபடுகிறார்களாம். மனிதரும் தேவரும் அதற்கடுத்து மாயா முனிவரும் என்று சொல்கிறார்கள். இவர்கள் இருவரையும் தாண்டி மாயமாக இருக்கின்ற சித்தர்களையும் முனிவர்களையும் நமக்கு அபிராம பட்டர் எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது அதே திருக்கடவுர்ல தான் நமக்கு மார்க்கண்டேயரனுடைய புராணம் தெரியுது. அந்த காலனை எட்டி உதைச்சதுக்கு அப்புறம் சுவாமி என்ன சொல்றாரு? நீ என்றும் அழியாமல் இந்த உலகத்திலேயே வாழ்ந்திருப்பாயின்னு சொன்னாரு. அவரும் ஒரு மாயா முனிவர் தானே. அதனாலதான் மனிதரும் தேவரும் மாயா முனிவராகிய அந்த மார்க்கண்டேயரும் வழிபட்ட அம்பிகை அப்படிங்கிறதுனாலதான் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே அப்படிங்கிறாரு. நீங்க அபிராமி அந்தாதி எடுத்துக்கிட்டா கூட எல்லா பாடல்லையும் அதிகமான அபிராமப்பட்டர் சொல்றது அம்பிகையினுடைய பாதத்தை வணங்கினார்கள் அப்படிங்கிறதான். நீங்க நாவுக்கரசர் எடுத்துக்கிட்டா கூட பாருங்களேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு பாருவாரு திருக்கையிலை காட்சியில. இப்ப இறைவனுடைய பாதத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குது. இறைவனுடைய பாதம் எல்லா விதமான துன்பங்களையும் போக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அபிராமி அந்தாதியிலே ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி அடியவரானே, அவள் பாதத்தை வணங்கினேன், அவள் பாதத்தை என் தலைமேல் வைத்தேன்னு அபிராமப்பட்டர் பல இடத்துல சொல்லுவாரு. இப்படி மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிந்து அவளுடைய சேவடியை வணங்குகிறார்களாம். அவள் யார்? கோமளமாய் நிற்பவள். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே. அதுக்கடுத்து அம்பிகையையும் சுவாமியையும் தன்னுடைய இதயத்தில் வந்து அமருமாறு கேட்கிறார். முதல்ல என்ன சொன்னார்? அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்தேன்னு போற பாட்டுல சொல்லிட்டு அந்த பாட்டை படிச்சுட்டேன், மறைகளை அரைஞ்சிட்டேன், இதுக்கப்புறம் என்னை விட்டு அந்த மறைகள் போயிடக்கூடாதுல்ல, நான் மறைஞ்சிட்டு வேற விஷயத்துல போயிடக்கூடாதுல்ல, அதனால சுவாமியும் நீயும் சேர்ந்து என் புந்தியில் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள், என் மனதில் நீங்கள் அமர்ந்து கொண்டால் நீங்கள் எப்பொழுதும் விலக மாட்டீர்கள், அறிந்த மறையை நான் மறக்க மாட்டேன்னு போன பாட்டோட தொடர்ச்சியாக இந்த பாட்டு நமக்கு இருக்குது. என்னென்ன சொல்றாரு பாருங்களேன். கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பாகீரதியும் படைத்த
புனிதரும் நீயும். அம்பிகைக்கு ஒரு வார்த்தையில் சொல்றாரு. அம்மாவை வாமா அப்படின்னா வந்துருவா. அப்பாவுக்கு என்னென்ன சொல்றாரு பாருங்க. கொன்றைவார் சடைமேல், நம்ம முதல்ல பார்த்தோம், தாரமர் கொன்றையும். ஈசன் கொன்றை மலரை விரும்பி அணியக்கூடியவன். அந்த கொன்றை மலரை அணிந்த கூடியவன் எப்படிப்பட்டு இருக்கிறானா, கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும்னு சொல்றாரு. இப்ப 3 பேரோட வரலாறு நமக்கு எடுத்துக்காட்டாரு. பனிதரும் திங்களும் பாம்பும் பாகீரதியும் படைத்த அப்படின்னு சொல்றாரு. இப்ப நிறைய பேர் அபிராமி அந்தாதியை படிக்கும் போது சொல்லலாம், இல்ல இறைநாமத்தை கேட்கும் போது சொல்லலாம், இறைவன் நல்லவனுக்கு தான் அருள் பண்ணுவான், எங்களுக்கு ஏன் அருள் பண்ண போறான், நாங்க நல்லவனே கிடையாதே அப்படின்னு சொன்னா, அதற்கு தான் நமக்கு அபிராமப்பட்டர் இங்க சொல்றாரு. கொன்றைவார் சடை மேல் பனிதரும் திங்களும். நமக்கு சந்திரனுடைய கதை தெரியும். என்ன பண்ணா, 15 நாளைக்கு தேய்ந்து போவான், 15 நாளைக்கு வளருவான். இது எங்க நடந்துச்சுன்னா, விநாயக பெருமான் அவருக்கு சாபம் கொடுத்தார், நீ தேய்ந்து போவாயாக அப்படின்னு. அதுக்கு முன்னாடி பூரண சந்திரனாகத்தான் இருந்தான். எப்பொழுது விநாயக பெருமானிடம் சந்திரன் சாபம் பெற்றானோ அப்பொழுதே அவன் தேய்ந்து போனவனாக ஆகி போய்விட்டான். சிவபெருமானிடம் வந்து, சுவாமி என்னை இப்படி விநாயக பெருமான் சாபம் கொடுத்துட்டாருன்னு கேட்டதுக்கு அப்புறம் சிவபெருமான் சொல்றாரு, அப்படியா, இப்ப விநாயகர் கொடுத்த சாபத்தையும் மாற்றக்கூடாது, அப்ப சந்திரனுக்கும் நல்லது பண்ணணும். என்ன சொல்றாரு, வா என் தலையில ஏறி உட்காந்துக்க, 15 நாள் வளர்ந்துகிட்டே போ, 15 நாள் தேஞ்சுக்கிட்டே போன்னு சொல்றாரு. அதனாலதான் தவறு செய்த சந்திரனை கூட கொன்றைவார் சடைமேல் பனிதரும், அடுத்து பனிதரும் திங்களும் பாம்பும். நஞ்சு முனிவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, இறைவனை அந்த சிவபெருமானை அழிக்க வேண்டும் என்பதற்காக யாகத்தினால ஒரு பாம்பு அனுப்பி வச்சாங்களாம். சுவாமி என்ன பண்ணாரு, அந்த நஞ்சுள்ள பாம்பை தன்னோட கழுத்துல சூத்திக்கிட்டு, நீ எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் சரிப்பா பரவாயில்ல, என்கிட்ட வா, என்கிட்ட வந்தேனா கூட உன் நஞ்சையெல்லாம் நான் அமுதாக மாற்றி விடுவேன் என்பதற்காகத்தான் பாம்பும் பாகீரதியும் படைத்த அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. பாகீரதினா யாரு, நம்முடைய கங்கை. கங்கை நதி, என்னால யார் என்ன அடக்க போறா அப்படிங்கிற ஆணவத்துல இருந்தவ கங்கை. அப்ப என்ன பண்ணாரா சுவாமி, அந்த ஆணவத்துல இருந்த யாராலையுமே தன்னால கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினைச்ச கங்கையை என்ன பண்ணாரு, தன்னுடைய தலைமேல் சடைமுடி மேல் அடக்கி வைத்து கொண்டவர் சுவாமி. அதனாலதான் நீ ஆணவத்தோடு இருந்தாலும் சரி, நஞ்சுடையவனாக இருந்தாலும் சரி, பாவம் செய்தவனாக இருந்தாலும் சரி, எப்பொழுது என்னிடம் வருகிறாயோ உன் பாவத்தை எல்லாம் தீர்த்து விடுவேன் அப்படிங்கிறதுனாலதான் கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பாகீரதியும் படைத்த அந்த புனிதராகிய, இத்தனை பேரை பண்ணா அவர் புனிதர் தானே, அந்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்தகவே அப்படின்னு கேட்கிறாரு. இதே கருத்தை தான் நமக்கு கச்சியப்பர் கூட கந்தபுராணத்துல சொல்லுவாரு. சூரன் வதையெல்லாம் முடிஞ்சிருச்சு, கந்தபெருமானினுடைய கதையை முழுக்க சொல்லியாச்சு. இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், முருகப்பெருமான் நல்லவனுக்கு அருள் பண்ணுவான், எங்களுக்கு எப்படிப்பா அருள் பண்ணுவான்னு கேட்டா இதே சந்தேகம் படிச்சிருவங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுக்காண்டி கச்சியப்பர் சொல்றார். என்ன சொல்றார், தீயவை புரிந்தேலேனும் குமரவேல் திருமுன் தோன்றின் தூயவராகிடுவர், மேல் தொல்கதியும் அடைந்திருவர். எப்படி கெட்டது பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, முருகப்பெருமான் முன் தோன்றினாயோ தூயவராகிடுவர், மேல் தொல்கதியும் அடைந்திருவர். இதேதான் தீயவை புரிந்தா, தவறுகள் செய்த பாம்பாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, பாகீரதியாக இருந்தாலும் சரி, இறைவனிடம் சேர்ந்தார்கள், மேலும் தொல்கதியும் அடைந்து விட்டார்கள். இதைத்தான் நமக்கு கந்தபுராணமும் அபிராமி அந்தாதியும் எடுத்து காட்டுது. இப்படிப்பட்ட புனிதரும் நீயும் என்னுடைய புந்தியில் என்னாலும் பொருந்தி இருந்து உங்களையே நினைத்து கொண்டிருப்பதற்காக நீங்கள் அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான செய்தியை அபிராமப்பட்டர் இந்த பாடலிலே நமக்கு எடுத்து காட்டுகிறார். மேலும் அடுத்த பதிவில் இன்னும் ஒரு பாடலோடு அபிராமி அந்தாதியினுடைய அடுத்த சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.